கொண்டு யார் அறிவிக்கிறார்? இமாம் மாலிக் அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸின் கருத்து எப்படி இருக்குது? முஸ்லிம் நூல்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ், ஆரம்பத்தில் 10 தடவை பால் அருந்தினால் பால் குடி உறவு என்று இருந்தது. அதுக்கப்புறம் அது 5 முறையாக இருந்தது. அது அப்புறம் மாற்றப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மரணித்ததும் சஹாபாக்கள் சில பேர் ஓதிக்கொண்டு இருந்தார்கள் வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர் வருகிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல 2 குறை இருக்கு. ஒன்னு என்ன, நேரடியாக அறிவிக்காதவரை முதல்ல அறிவிப்பாளருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு குறை. 2வது குறை என்ன, முஹம்மது இப்னு இஸ்ஹாக்கை விட பலம் வாய்ந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே அறிவிப்பாளர் தொடரை கொண்டு எப்படி அறிவிக்கிறாங்க? வேற மாதிரி அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய அறிவிப்பு வேற மாதிரி இருக்குது. விளங்குதுங்களா? சரி, முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு ஹதீஸை சொல்றாங்க, வேற யாருமே அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லல, அவங்களுடைய அறிவிப்பு மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுது? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட கேட்கப்படுது. ஏதேனும் ஒரு ஹதீஸை முஹம்மது இப்னு இஸ்ஹாக் மட்டும் தனித்து அறிவித்தால் அதனை ஆதாரமாக ஏற்கலாமா என இமாம் அஹ்மத் பின் ஹம்பலிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் கூடாது என்றார்கள். அப்படி செய்யக்கூடாது, தனியா மட்டும் அவர் அறிவிச்சார்னா அந்த அறிவிப்பு என்ன செய்யக்கூடாது? ஏற்கக்கூடாது. ஏன் ஏற்கக்கூடாது? ஏனெனில் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் பலரிடம் இருந்து ஒரு ஹதீஸை அறிவித்து விட்டு எவரின் வார்த்தை என்பதை பிரிக்காமல் இருந்து விடுவார். ஒரு ஹதீஸ் என்ன செய்வாரு? ஆசிரியர் இருந்து அறிவிப்பாரு, இன்னொரு ஹதீஸை வேற ஒருத்தர் இருந்து அறிவிப்பாரு, இன்னொரு ஹதீஸை வேற ஒருத்தர் இருந்து அறிவிப்பாரு. 3 ஹதீஸுடைய அறிவிப்பாளரை போட்டு ஒன்னா வச்சு யார்கிட்ட அறிவிச்சுன்றது தெரியாம இருக்கும். விளங்குதுங்களா? அதனால இவர் தனித்து ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா இவருடைய அறிவிப்பை ஏற்க கூடாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அவங்களும் ஹதீஸ் கலையில பிரபலமான அறிஞர், அவங்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப இளமைக்கு என்ன விளங்குது? ஆடு சாப்பிட்ட இது சஹியானது இல்ல, அது பலகீனமானது, வைஃபானதுன்றதை நாம பார்க்கிறோம். சரி, இப்ப ஆடு சாப்பிட்டது விட்டுருங்க, குர்ஆன்ல அந்த வசனம் இருந்ததா சொல்லப்படுது இல்ல, 10 வசனங்கள். இப்போ அந்த வசனங்கள் 5 வசனங்கள் மாற்றப்பட்டுச்சு. அப்ப ரசூல்லா ஓதி கொண்டிருக்கும் போதே என்ன செய்யப்பட்டதுன்னா, அந்த வசனத்தை ரசூல்லா மரணிக்கும் போது சில பேர் ஓதி கொண்டிருந்தார்கள் வருது. இப்ப அந்த வசனம் எங்கன்ற அந்த கேள்வி வருதுல, நமக்கு வருதா இல்லையா? சரி, அதற்கு என்ன பதில் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் புகாரியில ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன். புகாரியில 6830 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஜும்மா தினத்துல மெம்பர்ல ஏறி இறைவனை அவனுக்கு தகுதியான பண்புகளை கூறி புகழ்ந்து விட்டு நீண்ட ஹதீஸை நான் சுருக்கமா சொல்றேன். பிறகு நான் இன்று எதை சொல்ல வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதோ அதை நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இது என் இறப்புக்கு சமீபத்திய பேச்சாக இருக்கக்கூடும், உறுதியாக எனக்கு இது தெரியாது. இதை யார் கேட்டு விளங்கி நினைவில் நிறுத்திக் கொள்கிறாரோ அவர் தமது வாகனம் செல்லும் இடங்களெல்லாம் இதை எடுத்துரைக்கட்டும். யார் இதை சரியாக விளங்க முடியாது என அஞ்சுகிறாரோ அவர் மட்டுமல்ல, வேறு யாரும் என் மீது பொய்யிருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு பேசினார்கள். திண்ணமாக, நல்லா கவனமாக கேளுங்க, திண்ணமாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பினான், மேலும் அவர்களுக்கு குர்ஆன் என்னும் வேதத்தையும் அருளினான். அல்லாஹ் அருளிய அவ்வேதத்தில் கல்லெறி தண்டனை சொன்னா திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் பண்ணா கல்லெறிந்து கொள்ளக்கூடியது, அதாவது அரபியில ரஜம் பண்ணுவாங்க. கல்லெறி தண்டனை பிராக்கெட்ல ரஜம் குறித்த வசனம் இருந்தது. என்னது? குர்ஆன் என்னும் வேதத்தையும் அருளினான். அல்லாஹ் அருளிய வேதத்தில் கல்லெறி தண்டனை குறித்த வசனம் இருந்தது. விளங்குதுங்களா? அதை நாங்கள் ஓதி இருக்கிறோம், அதை புரிந்து மரணம் விட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தவர் விபச்சாரம் புரிந்தால் அவருக்கு கல்லெறி தண்டனை ரஜம் நிறைவேற்றி உள்ளார்கள். அவர்களுக்கு பிறகு நாங்களும் அந்த தண்டனையை நிறைவேற்றி உள்ளோம். காலப்போக்கில் மக்களில் சிலர் அல்லாஹ்வின் மீதானையாக
இறை வேதத்தில் கல்லறை தண்டனை குறித்த வசனத்தை நாங்கள் காணவில்லை என்று கூறி இறைவன் அருளிய கடமை ஒன்றை கைவிடுவதின் மூலம் வழி தவறி விடுவார்களோ என நான் அஞ்சுகிறேன். குர்ஆன்ல இருந்துச்சு, நல்ல புரிந்து மரணமிட்டோம். இப்போ சில பேர் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா ரஜ்மு குறித்த வசனம், கல்லெறிந்து விபச்சாரம், திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்த அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற வசனம் குர்ஆன்ல நாங்க பார்க்கல, குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ் அருளிய கடமையை கைவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம், அதுல நாங்க பயப்படுகிறோம் என்றாங்க உமர் ரலியல்லாஹு. அப்புறம் பாருங்க, மனமுடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் புரிந்து அதற்கு சாட்சி இருந்தாலோ அல்லது கர்ப்பம் உண்டானாலோ அல்லது ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாலோ அவருக்கு கல்லெறி தண்டனை உண்டு என்பது இறைவேதத்தில் உள்ளதாகும். பிறகு நாங்கள் ஓதி வந்த இறைவேதத்தில் இதையும் ஓதி வந்தோம். எதைய? உங்களுடைய உண்மையான தந்தையரை புறக்கணித்து விட்டு வேறொருவரை தந்தையாக்கி விட வேண்டாம். அவ்வாறு உங்கள் தந்தையரை புறக்கணிப்பது நன்றி கொள்ளலாகும். சரி, இது நமக்கு என்ன விளங்குது இந்த ஹதீஸ்ல இருந்து? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வசனத்தை நாங்கள் ஓதி இருக்கிறோம் என்கிறார்கள். அதையும் எங்க சொல்றாங்க? ஜும்மா தினத்தில் மிம்பரில் அனைவர் முன்னிலையிலும் கூறுகிறார்கள். சஹாபாக்கள் எவருமே ஆட்சேபனை தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள், ஏற்றிருக்கிறார்கள். நம்ம என்ன டாபிக் ஆரம்பிச்சோம்? அல் குர்ஆனில் நீக்கம் செய்யப்பட்டதா? அது நம்ம எந்த வசனத்தை சுட்டி காட்டணும்? பால்குடி சட்டத்தை நம்ம சுட்டி காட்டணும். இப்போ இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஆயத்து இப்போ குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல? ரஜம், அதாவது விபச்சாரம், திருமணமானவங்க விபச்சாரம் பண்ண கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வசனம் குர்ஆன்ல இருந்தது, நாங்க ஓதி கொண்டு வந்தோம், புரிந்து மரணமிட்டு இருந்தோம். அதையும் அவங்க எங்க சொல்றாங்க? எங்க சொல்றாங்க? மெம்பர்ல சஹாபாக்கள் முன்னிலையில சொல்றாங்க. யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல. அந்த வசனம் எங்க? ஹதீஸ மறுத்துடலாமா இந்த ஹதீஸையும்? புகாரில நீங்க அந்த ஹதீஸை மறுக்கிறீங்கன்னா உங்க விதிப்படி என்ன செய்யணும்? இந்த ஹதீஸையும் மறுக்கணும். மறுத்துடலாமா? அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இன்னொன்னையும் சொல்றாங்க, உங்கள் தந்தையர் அல்லாத வேறொருத்தோட தந்தையாக்குறதும் நன்றி கொள்ளாத, நன்றி செலுத்தாத செயலாகுன்றாங்க. அதையும் மறுத்துலாமா? அப்ப அந்த வசனம்லாம் எங்க போச்சு குர்ஆன்ல? இதை பாமரங்கிட்ட சொன்னா அவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியுமா? புகாரில இப்படிலாம் இருக்குது. இதை கூட நம்ம இந்த தலைப்பை வச்சிருக்கிறோமே, நிறைய பேருக்கு இந்த தலைப்பே தெரியாது. நம்ம ஏன் இதை சொல்றோம்னா வேற வழி இல்லை, சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஏன்னா இன்னைக்கு சாதாரண பாமரம் கூட என்ன செய்யறாங்க, இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எழுது குர்ஆனுக்கு முரண்பட்ட நம்ம ஹதீஸா இருந்தா கூட மறுத்துடணும், சையான ஹதீஸா இருந்தா கூட மறுக்கணும்னு ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய வழிகேடு இன்னைக்கு தௌஹீத் என்கின்ற போரையில வீடு வீடாக பரவி கொண்டிருக்குது. விளங்குதுங்களா? அதனால இந்த விஷயத்துல முதல்ல இல்முன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்மே நமக்கு சரியா இல்லை. அந்த இல்மு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வராது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல தஃப்சீர் செய்யறாங்க தெரியுமா, விளக்க உரை. குர்ஆனுக்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த விதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விதி? அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 106வது வசனத்துல சொல்றான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மித்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்து விட்டால், ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், 2வது மறக்க செய்து விட்டால், அதை விட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்வானா, சில மாற்றங்களை கொண்டு வருவான். ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் நம்ம என்ன செய்வோம், ஒரு வசனத்தை நாம் மாற்றுவோம் அல்லது மறக்கவும் செய்ய வைப்போம். அதுக்கு பகரமாக வேறொரு வசனத்தை அதை விட சிறந்ததையும் கொண்டு வருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அது போன்றதை கொண்டு வருவோம். இப்போ குர்ஆன்ல இந்த மாதிரி ஒரு தனி இல்மே இருக்குது, தனி ஒரு கல்வியே இருக்குது. என்ன? குர்ஆன்ல இறக்கப்படக்கூடிய வசனங்கள், மாற்றப்படக்கூடிய வசனங்கள், சட்டம் மாற்றப்படக்கூடிய வசனங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நாசிக் மன்சூக்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். அது அப்ப பாருங்க,
குர்ஆன்ல வந்து மாற்றப்படக்கூடிய சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆனில் மாற்றப்படக்கூடிய சட்டங்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். குர்ஆன்ல மாற்றப்படக்கூடிய சட்டத்தை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல முதல்ல என்னன்னு சொன்னா, சட்டம் மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் வாசகம் மாற்றப்படாமல் அப்படியே இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான் முதல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், இனி இந்த சட்டம் இல்ல வேறு சட்டம்னு வேறொரு வசனத்தை இறக்குவான். சட்டம் மாறி இருக்கும் ஆனா அந்த வசனம் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 15வது வசனத்தை சொல்றான், வல்லாத்தி யஅதீனல் ஃபாயிஷத மின் நிசாஇக்கும் ஃபஸ்தஷிது அலைஹின்ன அர்பஅத்தும் மின்கும் ஃபஇன் ஷஹிது ஃபம்சிகுஹுன்ன ஃபில் புயூத் ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத் அவ் யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா. இந்த வசனத்துல பாருங்க, மேலும் உங்கள் பெண்களில் மானக்கேடான செயலை செய்தோர் அவர்கள் மீது அதை நிரூபிக்க உங்களிலிருந்து 4 நபர்களை சாட்சிகளாக கொண்டு வாருங்கள். அவர்கள் அதற்கு சாட்சியம் கூறினால் அப்பொழுது அவர்களை மரணம் கைப்பற்றும் வரை அல்லது அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள்றான். அப்போ பெண்கள் யாராவது தவறாக எதுவும் செய்துட்டாங்களா அவங்க என்ன செய்யக்கூடாது, எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. மரம் என்ன செய்யணும், அவங்கள மரணிக்கிற வரைக்கும், விளங்குதுங்களா, அவங்கள அப்படியே வச்சிருக்கணும், எதுவுமே செய்யவே கூடாதுன்றது என்ன செய்யுது இந்த வசனம் சொல்லுது. இதுல இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த சட்டம் அல்லது அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துற வரைக்கும் அவங்களை அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 24வது அத்தியாயத்தில் 2வது வசனம் சூரா நூர்ல, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மிஅத ஜில்தா. திருமணமாகாத விபச்சாரி விபச்சாரகன் இருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். இப்ப இந்த வசனம் வந்து என்ன பண்ணுச்சு, 4வது அத்தியாயத்தில் 15வது வசனம் இதுக்கு முன்னாடி பார்த்துமே, அதுல என்ன இருந்துச்சு, விபச்சாரம் பண்ண ஒண்ணுமே செய்யக்கூடாது, வீட்டிலே வச்சிருக்கணும், வீட்டில் நிறுத்தி வச்சிருக்கணும், அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துற வரைக்கும் அவங்கள அப்படியே விட்டுருணும்னு இருக்கு. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான், விபச்சாரம் புரிந்தவர்கள் ஆணோ பெண்ணோ விபச்சாரம் பண்ண என்ன செய்யுங்க, அவங்கள 100 கசையடி அடியுங்கள்றான். விளங்குதுங்களா? அப்ப இது என்ன செய்யுது, முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது, இப்ப இந்த வசனம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த சட்டத்தை மாட்டிடுச்சு. இப்போ யார சொல்ல முடியாது, விபச்சாரம் பண்ணா அல்லாஹ் வந்து அவங்கள அப்படியே வச்சிருக்கிற சொல்றான் அப்படிலாம் கிடையாது. இப்ப என்ன செய்யணும், தண்டனையை கொடுக்கணும். விளங்குதுங்களா உங்களுக்கு, இஸ்லாமிய அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். அப்ப இது எதை பத்தி சொல்லுது, முன்னாடி அந்த சட்டம் இருந்தது, இந்த வசனம் வந்து என்ன பண்ணிடுச்சு, சட்டத்தை மாட்டிடுச்சு. சட்டம் மாறினா கூட அந்த வாசகம் அந்த ஆயத்து என்ன இருக்குது, அப்படியே இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. இது என்ன, சட்டங்கள் மாற்றப்படுறதுக்கு வாசகம் மாற்றப்படுறதுக்கு ஒரு குர்ஆன்ல மாற்றப்படக்கூடிய அந்த இதற்கு ஒரு இது. அதுக்கடுத்து பாருங்க 2வது வகை என்ன வகைன்னு சொன்னா, வாசகம் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் மாற்றப்படாமல் இருக்கும். சட்டம் இருக்கும் ஆனா வாசகத்தை அல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆன்ல இருந்து எடுத்துடுவான். எப்படி, 5 முறை பால் அருந்தினால் பால் குடி உறவு ஏற்படும் என்ற வார்த்தை மாற்றப்பட்டு அந்த சட்டம் நிலைத்திருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை வந்து சின்ன 2 வயசுக்குள்ள இருக்கும் போது யாருக்கிட்டையாவது ஒரு முறை 2 முறைலாம் பால் குடிச்சேன்னு வச்சுங்களேன், அந்த பால் குடி தாய் என்ற உறவு ஏற்படாது. 5 முறை பால் குடிக்கணும். இந்த சட்டம் என்ன செய்தது, முதல்ல குர்ஆன்ல இருந்து ஓதப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது, ஓதுதல் என்கின்ற வாசகம் அந்த வசனம் என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் அதனுடைய சட்டம் மாற்றப்படாம நிலைத்திருக்கிறது. அதே மாதிரிதான் விபச்சாரம் புரிந்தவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வசனம் குர்ஆன்ல ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டது, இது இறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வாசகம் மாற்றப்பட்டுச்சு ஆனா சட்டம் நிலைத்திருக்கிறது. இது என்ன, 2வது வகை. அப்ப இது என்ன, 2வது வகை. என்ன வகை, வாசகம் மாற்றப்பட்டிருக்கும் சட்டம் மாற்றப்படாமல் இருக்கும். அதனால தான் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், நாங்க குர்ஆன்ல ஓதி அதை மரணமிட்டும் இருந்தோம். இப்ப சில பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க, குர்ஆன்ல அந்த வாசகம் இல்லைன்னு சொல்றாங்க, இவங்க விஷயத்துல நாங்க அல்லாஹ்விற்கு பயப்படுகிறோம்ன்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஃபித்னாவை அன்னைக்கே கிளப்பி இருக்கிறாங்க சில பேர், என்ன குர்ஆன்ல அந்த வாசகம் இல்லை அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்க, நாங்க ஓதி கொண்டு வந்தோம். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்றது கிடையாது, எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. ஜும்மாவுல யாருமே என்ன செய்யறாத மறுக்கல. அவங்களாம் ஈமான் உள்ளவங்க. நம்மள மாதிரி ஒரு விஷயம் மார்க்கத்துக்கு முரணான சொன்னா உடனே அமைதியான இருக்க மாட்டாங்க. விளங்குதுங்களா? ஆட்சியாளர்கிட்டயே அவங்க பல விஷயங்களை சுட்டி காட்டினவங்க. ஆக
இது என்ன, இந்த ஒரு வகையும் இருக்கிறது. அதற்கடுத்து மூன்றாவது என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல என்ன செய்யப்படும், வாசகமும் மாற்றப்பட்டுரும், சட்டமும் மாற்றப்பட்டுரும். வாசகமும் இருக்காது, அந்த சட்டமும் இருக்காது. இதுக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்கும், வாசகம் தான் மாற்றப்பட்டிருக்கும், ஆனா சட்டம் இருக்கும். அல்லாஹ் எப்படியா அந்த சட்டத்தை ஹதீஸ்கள் மூலமா பாதுகாத்திருப்பான். ஆனா இது மூணாவது என்னன்னு சொன்னா, வாசகம் சட்டம் ரெண்டுமே மாற்றப்பட்டுரும். எப்படி, அதே இதுல இந்த ஹதீஸ்ல என்ன பார்த்தோம், அல்லாஹ் முதல்ல 10 முறை பால் அருந்தினால் பால் குடி உறவு ஏற்படும் இருந்தான். அல்லாஹ் முதல்ல குர்ஆன்ல சொல்லியிருந்தான். அந்த வசனத்தையும் அல்லாஹ் அந்த வாசகத்தையும் எடுத்துட்டான், அந்த சட்டத்தையும் அல்லாஹ் மாற்றி விட்டான். விளங்குது உங்களுக்கு? அப்போ குர்ஆன்ல மாற்றப்படக்கூடிய சட்டங்களை நம்ம இந்த இதை நம்ம பத்தி சொல்லல. நீங்க உசூலு தஃப்சீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு உண்டான விதிகளை வகுத்திருக்கிறவங்க இந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கல்வியே இருக்குது, இது நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியாம இருந்தா நமக்கு என்ன செய்யும், ஆமாப்பா இந்த ஹதீஸை மறுக்கணும், ஆமா அந்த ஹதீஸை மறுக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஹதீஸுகளை மறுக்கிறன்றத வழிகேட்டில் போகும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வைத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்படி குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் மாற்றப்படுவதற்கு இப்படியும் சில விதிகளை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகும் சிலது ஓதி வந்தார்கள் என்பதிலிருந்து இந்த வசனம் அல் குர்ஆனில் இருந்து ஓதப்பட்டிருக்கிறது என்பதனை அறியலாம். பிறகு ஓதுவதை விட்டு விட்டார்கள் என்பதிலிருந்து இது சஹாபாக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டதாகவும் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஓதுனாங்க, இப்போ அன்னைக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டதுன்னா உடனே எல்லாத்துக்கும் SMS அனுப்பி இன்னைக்கு சட்டம் மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மார்க்கத்தை கற்றுக்கொண்டவங்க பல இடத்திலிருந்து வந்தாங்க. விளங்குதுங்களா? இப்போ எவ்வளவு பேருக்கு, அதாவது சில சட்டங்கள் மாற்றப்படுமோ சில பேருக்கு தெரியாம இருந்தது, சில பேருக்கு தெரிந்திருந்தது. இப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச காலத்திற்கு பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி பார்க்கறாங்க, சஹாபாக்கள் சில பேர் சட்டம் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க. உடனே அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் இனி காபத்துல்லாவை நோக்கி தொழுவுங்க, என்ன சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு, இப்ப கிப்லா மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, தொழுகை நிலையிலேயே மாறுறாங்க. ரசூலுல்லாவுக்கு எப்பவும் இறக்கப்பட்டது, ஆனா அதற்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் மாறுறாங்க. இதற்கும் அவர்கள் பக்கத்திலே தான் இருந்தாங்க. அதனால தகவல்கள் சில பேர்கிட்ட போய் சேர்றது என்ன ஆகும், காலதாமதம் ஆகும். அதனால என்ன பண்ணாங்க, இந்த வசனம் மாற்றப்பட்டது தெரியாம சில பேர் ஓதி கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓதுவதை அனைவருமே தவிர்த்து கொண்டார்கள். சரி, ஏன் இன்னைக்கு குர்ஆன்ல அந்த வசனங்கள்லாம் இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் சில வசனங்கள் அருளப்பட்டு மாற்றப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு மாற்றப்பட்ட வசனங்களை சஹாபாக்கள் நாம் இன்னைக்கு வச்சிருக்கிறோமே குர்ஆன், அந்த குர்ஆன்ல எழுதுவதை எழுதாமல் விட்டார்கள், தவிர்த்துட்டாங்க. இது எழுத சொல்ல ரசூல்லா காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க குர்ஆன்ல இருந்து. ஏன்னா சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு. விளங்குது அவங்களுக்கு? அதனால பெரிய லாஜிக் மாதிரி காட்டி எங்க அந்த வசனம் ரொம்பலாம் அந்த பூதக்கணையெல்லாம் வச்சு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அது சஹாபாக்கள் எழுதாமல் விட்டு விட்டார்கள். விளங்குதுங்களா? ஏன்னா அதனுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கடுத்து சஹாபாக்கள் மாற்றப்பட்ட வசனங்களை நினைவில் வைத்திருந்தாலும் அதனை அல் குர்ஆனில் எழுதாமல் இந்த உம்மத்திற்கு தெரிவித்தது அவர்களின் அமானிதத்தை தெளிவுபடுத்துகிறது. விளங்குதுங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, நாங்கள் நினைவில் வைத்திருந்தோம், அது சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அது அமானிதம், அது சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏன்னா அன்னைக்கு சில பேர் குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லிட்டு வழிகேட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க, அதை தடுப்பதற்காக வேண்டி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி செயல்படுறாங்க. முனாஃபிக்குகள், காஃபிர்கள் இஸ்லாம் மார்க்கத்தின் மீது விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பு அமையாதா என்று காத்திருந்தார்கள். எப்போ? ரசூலுல்லாஹ் காலத்துல ஏதாவது ஒன்று கிடைக்காதா, ஆயிஷா ரலியல்லாஹு மேட்டர் கிடைச்சது, கொஞ்ச நாள் பிடிச்சி அவள் இது சாப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் கிடைக்காதான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க. யாரு? முனாஃபிகின்களும் காஃபிர்களும். இப்ப சொல்றமே குர்ஆன்ல அந்த வசனம் எங்க போச்சுன்னு. இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு கடுகளவு மதிப்பு இருந்தால் அதனை அவர்கள் அப்போதே எழுப்பியிருப்பார்கள். யாரு? இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முனாஃபிக்குகள் அப்பவே எழுதிருப்பாங்க, எங்க குர்ஆன்ல இறங்குச்சுன்றீங்க, அந்த வசனத்தை காணமே அப்படின்னு. இஸ்லாமிய எதிரிகளாலும் அன்று விமர்சிக்கப்படாதது இன்று இஸ்லாத்தில் இருப்பவர்களால், இஸ்லாத்தில் இருப்பதாக கூறுபவர்களால் விமர்சிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதில் நம்ம என்னங்க சொல்றது, என்னவென்று சொல்றது? ஆக இது என்ன? இது வழிகேடர்களுடைய வழி. ஆக குர்ஆன் சுன்னால வரக்கூடியதை நாம அவசியம் ஏற்கிறோம். அதற்கு அடுத்ததான் மூன்றாவது ஹதீஸாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், பெரியவர்கள் பால் குடி சம்பந்தமான ஹதீஸ். இந்த ஹதீஸையும் வழிகேடர்கள் அன்னைக்கும் மறுத்திருக்கிறாங்க, இன்னைக்கும் வழிகேட்டில் போயிட்டு இருக்கிறவங்களும் மறுக்கிறாங்க.
இவங்க மறுக்கிறவங்க வைக்கக்கூடிய அடிப்படையான வாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த அதான் அடிப்படையான வாதமே. என்ன வாதம்னா, சாலிம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது என்பதற்கு ஆதாரம் இல்லை. இது இவங்க வைக்கக்கூடிய முதல் வாதம். ரெண்டாவது வாதம், பால் கொடுத்தல் என்பது நேரடி பொருளில் தான் எடுக்கணும், பால் கொடுக்கணும்னா நேரடியாக கொடுக்கணும்னு தான் சொல்லணும், அதற்கு மாற்று பொருள்லாம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரெண்டு காரணங்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. சரி, முதல்ல நம்ம இதுக்கு உண்டான பதிலை பார்ப்போம். இது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டும் பிரத்யேகமானதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த ஹதீஸை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் இருந்து பலர் அறிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்காங்க, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்காங்க, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்காங்க. இவர்களும் மார்க்க அறிஞர்களும் இதை சஹீஹான ஹதீஸ் என்று ஏற்றிருக்கிறார்கள். யாரும் இந்த ஹதீஸை இவர்கள் கூறுவது போல் கூறல. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல நினைவில் வைத்துக்கணும், இந்த ஹதீஸை யாருமே மறுத்ததே கிடையாது. இந்த ஹதீஸை ஹதீஸ்களை வல்லுநர்களோ சரி சஹாபாக்களோ சரி யாருமே மறுத்ததே கிடையாது. ஏன்னா இந்த புக்கில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சாலிமுடைய சம்பவம் பொய், யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்டதுன்றாங்க. இதில் அது பேஜ்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது இட்டுக்கட்டப்பட்டது, யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் தான் என்ன, சாலிமுடைய சம்பவம். அப்போ இந்த சம்பவம் எங்கே இருக்குதுன்னா புகாரி முஸ்லீம்ல இருக்குது. அப்போ யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்டதுன்னா அப்போ என்ன ஆதாரம்? யூகத்தின் அடிப்படையில் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படியா சொல்றது? குர்ஆன் சுன்னாவை முஸ்லிம் உம்மா காலகாலமாக ஏற்றுட்டு இருக்குது. அதில் ஒரு ஹதீஸ் சஹீஹ் இஜ்மா என்று ஏகோபித்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸை யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொன்னால், பொய் புரட்டுன்னு சொன்னால் அப்போ என்ன இது? அப்போ ஹதீஸே என்ன ஆகிடும், கேள்விக்குறியாயிடும். அப்போ இது நல்லா நீங்கள்